நான்வெஜ் சமையல் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஈவினிங் டைமில் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்குற மாதிரி ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸை தான் பார்க்க போகிறோம். ஸ்கூல் போயிட்டு ஈவினிங் வர்ற குழந்தை வந்த உடனே உங்ககிட்ட ஸ்நாக்ஸ் தான் கேட்பாங்க. அவங்களோட உடம்புக்கும் ஹெல்த்தியான அதே நேரத்தில் டேஸ்ட்டாகவும் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மசாலா சுண்டல் செஞ்சு கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். மசாலா சுண்டல் சூப்பராக எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம இன்றைக்கி வெள்ளை சாயா எடுத்துருக்கோம். வெள்ளை சாயா எடுத்து நல்லா ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சிட்டோம். 6 மணி நேரம் குறையாமல் ஊற வச்சுட்டு 2-3 தடவை கழுவிட்டு சோயா எடுத்து வச்சுருக்கோம். இது ஒரு 1/4 கிலோ எடுத்து வச்சுருக்கோம். மெஷர்மெண்ட்டில் 1 கப் இருக்கும். 1/4 கிலோ எடுத்து நல்லா ஊற வச்சுட்டோம். இப்போ இதை எடுத்து அப்படியேவும் இப்போ குக்கரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதாவது முங்குற அளவுக்கு இருந்தால் போதும். ஒரு 1/4 டீஸ்பூனு தூளுப்பு, 1 டீஸ்பூனு சமையல் எண்ணெய். இப்போ நம்ம ஒரு குக்கர் மூடி போட்டு ஒரு 2 விசில் விட்டு நல்லா பக்குவமாக உதிரியாக நல்லா வெந்திருக்கணும். அந்த மாதிரி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். 2 விசில் அடித்து கேஸ் தன்னால் ரிலீஸ் ஆனோடனே நம்ம திறந்துக்கலாம். நல்லா சூப்பராக வந்துருச்சு. அருமையாக வந்துருச்சு. இந்த மாதிரி வந்துடணும். இப்போ தண்ணியை மட்டும் வடிச்சிட்டு நம்ம தனியாக அந்த சோயாவை மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பெரிய கடாயை எடுத்து அடுப்பில் வச்சுட்டு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூனு எண்ணெய் சேர்த்துக்குவோம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானோடனே ஒரு 1/2 டீஸ்பூனு கடுகு, ஒரு 1/2 டீஸ்பூன் உளுந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூனு அதிலே சேர்த்துருங்க. வெங்காயம் ஒரு 100 கிராம் பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதே நம்ம தாளிப்பில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு பரட்டி விடுங்க. கருவேப்பிலை 2 கொத்து உருவி சேர்த்துருங்க. வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கும் போதேவும் பச்சை மிளகாய் சின்னதாக 2 பச்சை மிளகா நல்லா வட்டமாக வெட்டி வச்சுருக்கோம். அதே நம்ம உள்ள சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா போட்டு ஒரு பரட்டிடுங்க. வெங்காயம் கரெக்டாக நமக்கு ஒரு பாதி அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தக்காளி, நல்ல பெரிய சைஸ் தக்காளி எடுத்து நல்லா இந்த மாதிரி 1-2 வெட்டி வச்சுருக்கோம். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயத்தோடு சேர்த்து இந்த தக்காளியை நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி பார்த்தீங்கன்னா பாதி அளவுக்கு வதங்கின உடனே மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூனு, தனி மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூனு, பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூனு, உப்பு 1/4 டீஸ்பூனு. ஏற்கனவே நம்ம பருப்பு உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். அதனால் இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு மட்டும் இந்த இடத்துல சேர்த்துக்கிடுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா 2 டீஸ்பூன் இந்த பவுலில் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கோம். அதை அப்படியே லேசாக உதுத்து மட்டும் விடுங்க. 2 டீஸ்பூன் மட்டும் போட்டு விடுங்க. போட்டு விட்டு இந்த மசாலாவை அப்படியே நல்லா பிரட்டி விடுங்க. அந்த மாவு எல்லாம் பச்சை வாடை போகிற அளவுக்கு பிரட்டி விட்டுருங்க. கடலை மாவு போட்டு நல்லா ஒரு பிரட்டி விட்டுட்டு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கடலை மாவு போட்டு ஒரு நிமிஷம் மட்டும் அந்த மசாலாவில் பிரட்டி விட்டுட்டு நம்ம ஏற்கனவே வேக வச்சுக்கக்கூடிய அந்த சோயாவை நம்ம உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மசாலாவோடு நல்லா பிரட்டி விடுங்க. இன்றைக்கி இந்த மசாலா சுண்டல் பண்ணுறதுக்கு வெள்ளை சோயா நம்ம பயன்படுத்தியிருக்கோம். இந்த வெள்ளை சோயாவுக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை மொச்சை, கருப்பு மொச்சை, இல்லை கொண்டக்கடலை இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே இதே மெத்தடில் பண்ணிக்கலாம். ஆனால் ஒவ்வொரு பருப்புகளையும் நீங்கள் ஊற வைக்கிற டைம் மட்டும் மாறும். அதை மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேக வச்சு இதே டைப்பில் நீங்கள் பண்ணிங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். உங்களுக்கும் சோயா போட்டு நல்லா பிரட்டி விடுங்க. சோயா மசாலாவில் நல்லா ஒட்டட்டும். இப்போ ஒரே ஒரு கீத்து மாங்காய் துண்டு, அதாவது சின்ன மாங்காயில் ஒரு 1/2 மாங்காய் எடுத்து நல்லா புதுசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அதையும் மேலே லேசாக தூவி விட்டுருங்க. தூவி விட்டுட்டு மல்லியில் நல்லா புதுசாக கட் பண்ணது ஒரு குத்து அப்படியே நல்லா புதுசாக கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்து விட்டு ஒரு பிரட்டி விட்டுருங்க. நமக்கு அருமையான சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு மசாலா சுண்டல் அருமையாக தயாராகிருச்சு. சொல்லவே வேண்டாம், அப்படியே சாப்பிடும்போதே எச்சி ஊறும். அருமையாக. இதே மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் நிறைய உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் ஸ்நாக்ஸ்னு டைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்களில் நிறைய ஸ்நாக்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.